ஹாய் சாய் பியூட்டி. டுடே நான் என்ன சொல்ல போகிறேன்டா, எல்லாருக்கும் பிரயோசனமானது ஒன்று தான். என்னென்னா வேக்ஸ் எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான இப்போ ஒரு பேசிக்காக நாங்கள் வேக்ஸ் செய்கிறதுக்கு என்ன திங்ஸ்கள் தேவையானதை நான் இப்போ சொல்ல போகிறேன். எங்களுக்கு நான் காலேஜில் படிக்க எங்களோட டீச்சர் வேக்ஸை எப்படி செய்யணும், என்ன முறையில் செய்யணும்னு சொல்லி தந்தவா. அதுபடி நாங்கள் படித்த புக்கில் உள்ள மாதிரி நான் அந்த திங்ஸ்கள் வாங்கி இப்போ நான் வேக்ஸ் செய்கிறேன். நான் வேக்ஸ் செய்கிறது வேக்ஸ் செய்கிறதுக்கு நான் பாவிக்கிற திங்ஸில் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வேக்ஸ் இப்படி டின்னில் நான் வாங்கினா வேண்டி வச்சுக்கிறேன். இது நாங்கள் வேக்ஸ் செய்ய முதல் எங்களோட ஸ்கின்னுக்கு பாடிக்கு ஸ்ப்ரே பண்ணி போட்டு நாங்கள் வேக்ஸ் பண்ணினா எங்களோட ஸ்கின்னுக்கு எந்த விதமான பாதிப்பு நடக்காது. இல்லை உங்களுக்கு இந்த ஸ்ப்ரே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பவுடரை யூஸ் பண்ணலாம். பவுடரை யூஸ் பண்ணி போட்டு பவுடர் எடுத்து அந்த வேக்ஸ் செய்கிற இடத்துக்கு முதல் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வேக்ஸ் செய்யலாம். இது ஆஃப்டர் நீங்கள் வேக்ஸ் செய்துட்டு ஆஃப்டர் வேக்ஸ் லோஷன். மற்றது நான் இந்த ஸ்ப்ரேகளையெல்லாம் இப்படி இதில் ஸ்ப்ரே போட்டில் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு ஈஸின்றதுக்காக நான் இந்த ஆஃப்டர் ஸ்ப்ரேகளை நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன். மற்றது இப்போ இது அலோவேரா ஜெல். இது நாங்கள் ஆஃப்டர் வேக்ஸ் லோஷன் பூசிட்டு இது பூசினா எங்களுக்கு ஸ்கின்னில் ஏதாவது ரெட் தன்மை வேக்ஸ் ஏதாவது ஒரு ஈச்சுத்தன்மை இருந்ததுன்னா நாங்கள் இந்த அலோவேரா ஜெல்லில் இதை பூசினா எங்களுக்கு அது நல்ல சுமுத்த ஓகே ஆகிடும். மற்றது இது நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒன்டாரியோ லைசன்ஸ் இருக்கிறபடியே நாங்கள் இந்த பியூட்டி ஸ்டோரில் போய்க்க எங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ ப்ரைவேட்டாக வாங்குறத விட எங்களுக்கு இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தருவினா. மற்றது நாங்கள் பேசிக்காக ஒரு வேக்ஸ் செய்கிறோம்னு சொன்னால் ப்ராப்பர் திங்ஸ் வச்சுக்கொண்டு தான் வேக்ஸ் செய்யணும், அல்லது எங்களோட ஸ்கின்னுகளை பாதிச்சிடும். இதை விட வேக்ஸுக்கு என்ன தேவையானதை நான் சொல்கிறேன். இது வேக்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்குறதுக்கு இப்படி நீங்கள் ஸ்டிக் வேண்டி வச்சுருக்கணும். இது நான் பாடிக்கு கொடுக்குறதுக்கு இப்போ லெக்குக்கு ஆமுக்கு கொடுக்குறதுக்கு இப்படி பெருசு வேண்டி வச்சுக்கிறேன். ஐப்ரோ சேவ் பண்ணுறதுக்கு ஐப்ரோவுக்கு ஸ்மால் திங்ஸ். இப்போ நீங்கள் ஐப்ரோ இப்படி நீளமாக இப்படி சேவ் பண்ணி கொண்டு வரைக்க இப்படி தேவையானதுக்கு இப்போ இப்படி சின்ன ஸ்டிக் வேண்டி வச்சுக்கிறேன். அதை விட இது வேக்ஸை அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நாங்கள் இதால் தான் இது கொடுத்து தான் நாங்கள் அதை இழுக்கணும், அந்த வேக்ஸை ரிமூவ் பண்ணணும். அப்போ நாங்கள் அந்த வேக்ஸ் இந்த சீட் வேண்டி வச்சுருக்கணும். இது இப்படி ரோலாக வரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை சின்ன இப்போ ஐப்ரோஸ் நீங்கள் சேவ் பண்ணுறோம், அதுக்கு வேக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இதை விட சின்ன பீஸாக கட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணலாம். அப்படி பெரிய ரோலாக வரும், அதை நீங்கள் வேண்டி பாவிக்கலாம். மற்றது ஐப்ரோ வேக்ஸ் செய்கிறது, பாடி வேக்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் வேக்ஸிൻ്റെ ஹீட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேக்ஸ் செய்யணும். நான் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி வேக்ஸ் செய்கிறேன்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே, பாய்.